ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற பர்சன் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அவர் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் அவர் கிளியர் பண்ணாத எக்ஸாமே இல்லைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி நடத்துறது இது அதுக்கடுத்து போலீஸ் எக்ஸாமு ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருக்காரு. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவர்கிட்ட இருக்கிற திறமைக்கும் ஓகேங்களா அவர் கிளியர் பண்ண எக்ஸாமு அவர் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சின்னதாக அவரை பற்றின இன்ட்ரடக்ஷன் இப்போ அவர் சொல்லுவார். சார், உங்களை பற்றி இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர் சின்ராசு. நான் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து வரேன். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே படிக்காதவங்க தான். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, அவங்க டிரைவராக இருக்கிறாங்க. 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. நீங்கள் உங்களோட ஸ்கூலிங்ஸ் அண்ட் காலேஜஸ் எங்கே முடிச்சிங்க? நான் என்னோடய ஸ்கூல் தஞ்சாவூரில் செயின்ட் ஆண்டனிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தஞ்சாவூர், அதில் தான் முடித்தேன். 12th வரைக்குமே அங்கே தான் படித்தேன். நான் 1ஆவதுலேருந்து 12வது வரைக்குமே தமிழ் மீடியம் தான். அப்புறம் டிகிரி அண்ணா யூனிவர்சிட்டி திண்டிவனம் கேம்பஸில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் இங்கிலீஷ் மீடியத்தில் முடிச்சிருக்கேன். 2019 முடித்தேன். ஓகே. நீங்கள் இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் எந்த இயர் வந்தீங்க? நான் 2019 காலேஜ் முடித்ததுக்கும் எனக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கான அப்போது எனக்கு இதை பற்றின ஐடியாலாம் இல்லை. ஆக்சுவலாக நான் எம்பிஏ படிக்கலாம்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் வாங்க போகும்போது தான் எனக்கு சென்னையில் மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி அதுலேருந்து எனக்கு ஃப்ரீயாக குரூப் 1 படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. ஸோ அடுத்த நாளே நான் சென்னை கிளம்பி வந்துட்டேன். ஓகே. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கிளியர் பண்ண எக்ஸாம்ஸ் என்னென்ன கிளியர் பண்ணியிருக்கீங்க? ஓகே. நான் இப்போது 2020 இந்தியன் கோஸ்ட் கார்டு நேவிக் ஜிடி அப்படிம்பாங்க, அந்த எக்ஸாம் நான் ஃபஸ்ட்டு அதான் கிளியர் பண்ணேன். ஆனால் அதுக்கு நான் போகலை. ஏன் அப்படின்னா அதில் டிஃபென்ஸ் ஃபீல்டு. ஸோ அதனால் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நாட் அலோடு. நான் இப்போ படிச்சிருந்தது எல்லாமே ஃபோனு லேப்டாப் வச்சு தான் ஃபுல்லாக படிச்சிருந்தேன். அப்போ நான் ஸ்கூல் புக்கெலாம் வாங்குறதுக்கு என்கிட்ட காசுலாம் கிடையாது. ஸோ அதனால் ஃபிசிக்கலாக என்கிட்ட எந்த மெட்டீரியலும் கிடையாது. ஸோ அதனால் அங்கே போயிட்டோம் அப்படின்னா எனக்கு 1 இயர் ட்ரைனிங்கு. ஸோ அதனால் அங்கே நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் அது நான் போகலை. 2வது ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு கோயம்புத்தூரில் இருக்குது. அரவக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. அதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதுவுமே எக்ஸாம் கிளியர் பண்ணேன். சேம் ரீசன் இதே தான். ஏன்னா அங்கேயுமே 2 இயர்ஸ் ட்ரைனிங் இருக்குது. ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் அது ஃபர்தராக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. என்ன அப்படின்னா அங்கேயுமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அதையுமே நான் போகலை. ஏன் அப்படின்னா என்னோடய அல்டிமேட் டார்கெட்டே நான் குரூப் 1க்காக தான் படித்தேன். சரி, என்னன்னாலும் பரவாயில்ல, குரூப் 1க்கு முடிஞ்ச அளவு படிச்சிருவோம், எழுதிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அதெல்லாம் குவிட் பண்ணிட்டேன். 3வது பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணேன். பிசி எக்ஸாம்லேயும் இதே ரீசன் தான். ஏன்னா அதோட ஜாப் நேச்சர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லாருக்கும் தெரியுமே. ஏன்னா அங்கேருந்து ரொம்ப வேலைலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், படிக்கிறதுலாம் டைம் இருக்காது அப்படிம்பாங்க. ஸோ அதனால நான் அதையுமே விட்டுட்டேன், போகலை. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு எழுதினதே குரூப் 1 தான் எழுதினேன். 2020 எழுதினேன். ஃபஸ்ட்டு எக்ஸாமே ப்ரிலிம்ஸ் கிளியரு. அதுக்கப்புறம் அந்த கொரோனா இஷ்யூஸ் 1 இயர் கேப்பு தள்ளி ஆகி அதுக்கப்புறம் மெயின்ஸ் நடந்தது. அந்த மெயின்ஸ் எழுதினேன். ஆனால் எனக்கு அந்த ரிசல்ட்டு அந்த மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எஸ்ஐ கிளியர் பண்ணேன். எஸ்ஐ ஃபஸ்ட்டு தடவை எழுதினேன். ரிட்டன் கிளியரு, ஃபிசிக்கல் கிளியரு, இன்டர்வியூவும் கிளியர் பண்ணிட்டு லாஸ்ட்டு எனக்கு ஒரு 1.5 எனக்கு கிடைக்கல. ஓவராலில் எனக்கு கிடைக்கல. ஸோ எஸ்ஐ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபீல்டு சர்வே கிளியர் பண்ணேன். கவுன்சிலிங் போனேன். கவுன்சிலிங் என்னோட கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் அதுவுமே எனக்கு கிடைக்கல. அப்புறம் ஒரு தடவை ஏஐ எக்ஸாம் கிளியர் பண்ணேன். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் படித்தவங்களுக்கு தான் எலிஜிபிள் இது. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு எனக்கு ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங்கில் எனக்கு இன்டர்வியூக்கு செலக்டட் லிஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஆனால் அதில் அந்த ஓவரால் மார்க்கில் எனக்கு இன்டர்வியூக்கும் எனக்கு கூப்பிடல. நெக்ஸ்ட்டு ஃபீல்டு சர்வே சொல்லிட்டேன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு ஜேடிஓ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் 2021 நடந்தது. அதில் எனக்கு மொத்தம் ஒரு 5 வேகன்சி இருந்தது. ஆனால் என்னோடய ரேங்க் 7. ஸோ அதனால் அது எனக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 2023 ஒரு ஜேடிஓ வந்தது.
ஸோ அதனால் அந்த ஜேடிஓ எக்ஸாம் வந்து ஃபுல்லாக படித்து கிளியர் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸராக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி ஒரு 2 months ஆகிடுச்சு. அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணேன். குரூப் 2 வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி இப்போது கவுன்சிலிங் போக போகிறேன். ஆனால் எனக்கு வந்து நான் போஸ்டிங் எடுக்க வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஜேடிஓவே ஒரு நல்ல ஜாப் தான். அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல ஜாப் தான். ஸோ அதனால் நான் நாட் பில்லிங் கொடுக்கறதா இருக்கு. லாஸ்ட் குரூப் 1 வந்ததுன்னா நீங்கள் இன்டர்வியூ போயிருந்தீங்கல்ல, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது? எஸ், நான் வந்து செகண்ட் டைம் குரூப் 1 இன்டர்வியூ செகண்ட் டைம் வந்து குரூப் 1 அட்டன் பண்ணும்போது ஃபிலிம்ஸு மெயின்ஸு கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனேன். அப்போ மெயின்ஸுக்குமே வந்து ரொம்ப நான் அதுக்கு முன்னாடியே நான் மெயின்ஸுக்குலாம் மெட்டீரியல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மெட்டீரியல்லாம் நானே ரெடி பண்ணிட்டு அப்படி இந்த குரூப் 1 மெயின்ஸுக்கு வந்து அதே தான் நான் திரும்ப திரும்ப படிச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். நல்லா எழுதினேன். எனக்கு மெயின்ஸு கிளியர் ஆயிடுச்சு. இன்டர்வியூ போகும்போது எனக்கு நிறையா சப்போர்ட் கிடைச்சது. ஏன்னா இன்டர்வியூக்கு நீங்கள் ஒன்ஸ் ரெடி ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா உதவிகள் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். மோஸ்ட்லி சென்னையில் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே எல்லாம் பண்ணுவாங்க. எனக்குமே அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைச்சது. இன்டர்வியூமே நல்லா பண்ணேன். எனக்கு அந்த போர்டில் முடிச்சு நான் வெளியே வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக கிடச்சிது. சரி, நமக்கு வந்து எப்படியும் ஒரு அதிகபட்சம் ஒரு செகண்ட் ஸ்லாப் இல்லைன்னா ஃபஸ்ட் லேப் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே தோணுச்சு. எனக்கு தோணுமா தான் எனக்கு இன்டர்வியூவில் ஃபஸ்ட் லேப் தான் கிடச்சிது. 75 மார்க், அதுதான் டாப் மார்க்கு. அது எனக்கு கிடச்சிது. பட் ஆனால் இருந்தாலுமே மெயின்ஸில் வந்து என்னோட ரேங்க் வந்து ஸ்டேட் செகண்ட். என்னோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து ஸ்டேட் செகண்டு. ஸோ அதனால் இருந்தது ஒரு வேகன்சி தான் எங்கள் கம்யூனிட்டியில். ஸோ அதனால் எனக்கு ஃபைனல்லாம் கிடைக்கல. எனக்கு ஜேடிஓவில் நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருந்தீங்கல்ல, அப்போ அந்த ஜேடிஓ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருந்தது? இப்போ நீங்கள் ரெண்டையுமே வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஜிஎஸ்லேயும் கிளியர் பண்ணியிருக்கிறீங்க, டெக்னிக்கல் எக்ஸாம்லேயும் கிளியர் பண்ணியிருக்கீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்ததுனா கிளியர் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இப்போ நீங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம் படித்து கிளியர் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் நிறையா எக்ஸாம்ஸ் வேரியஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது இல்லாமல் வேரியஸ் ஃபீல்டில் கிளியர் பண்ணிக்கிறீங்க. லைக் வந்து இன்ஜினியரிங்ஸில் வந்து ஏஇ வந்து கிளியர் பண்ணிக்கிறீங்க, ஜேடிஓ கிளியர் பண்ணிக்கிறீங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஜிஎஸ் சைடு எடுத்துக்கிட்டோம்னா குரூப் 2 குரூப் 1 அதில் 2 டைம் மெயின்ஸ் எழுதிருக்கீங்க. ப்ளஸ் வந்து ஒரு இன்டர்வியூ வந்ததுனா போயிருக்கீங்க. குரூப் 2ல் இப்போ வந்து செலக்ட் ஆகியுமே இப்போ நாட் வெல்லிங் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து கவுன்சிலிங்கில் போஸ்டிங் எடுப்போம், நம்ம ஏன் வந்ததுனா போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறப்போ நீங்கள் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து நாட் வெல்லிங்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு ஃபீல்டில் வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறப்போ உங்களோட அந்த ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருந்தது? முதல்ல ஜேடிஓ எக்ஸாம் பற்றி நான் சொல்லிட்டேன். ஜேடிஓக்கு வந்து நம்ம ஜிஎஸும் படிக்கணும், டெக்னிக்கலும் படிக்கணும். நம்ம என்ன மேஜர் டிகிரி படிச்சிருக்கணும், இப்போ நான் சிவில் படிச்சிருக்கணும், அந்த சிவில் பற்றி நான் எல்லாமே படித்து வச்சுருக்கணும். அப்படின்ட்டு இருக்கும்போது எனக்கு ஜிஎஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் டெக்னிக்கல் வந்து எனக்கு அந்தளவுக்கு டச்சு கிடையாது. ஏன்னா நான் 2019 முடித்தேன். அதுக்கப்புறம் நான் டெக்னிக்கல் சைடில் அந்தளவுக்கு எனக்கு பெருசாக படிக்கலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா நான் வந்து ஓனாகவே நானே ரெடி பண்ணிட்டு சிலபஸ் படி என்ன எப்படி நோட்ஸ் எடுக்க முடியும்னு சொல்லி நானாக ஓனாக நோட்ஸ் எடுத்து, ஏன்னா 2 தடவை ஜேடி எழுதுனேன். ஃபஸ்ட் டைம் வந்து நோட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நோட்ஸ் அந்த ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணேன். எனக்கு அப்போது வந்து ஓவரால் ரேங்க் வந்து எனக்கு 7 வந்தது. ஆனால் வேகன்சி 5 தான் இருந்தது. என்னால் அது கிளியர் பண்ண முடியல. செகண்ட் டைம் அப்படியும் ஜேடிஓ கால்ஃபார் பண்ணும்போது எனக்கு நான் மொதல் டைமே நோட்ஸ் நல்லா ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த 2வது டைம் படிக்கும்போது அந்த டெக்னிக்கல் நோட்ஸ் மட்டுமே நான் திரும்ப நிறையா டைம், அதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலோ நீங்கள் நோட்ஸ் எடுத்துருப்பீங்கள்ல, அதை வந்து மல்டிபிள் டைம்ஸாக ரிவிஷன், இதுதான் அந்த சக்ஸஸோட கீ. நீங்கள் எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த மேட்டர் மறக்கவே மறக்காது. நான் இந்த ஜேடிஓக்கு டெக்னிக்கல் சிலபஸ் வந்து நான் நிறையா தடவை, எனக்கு நல்லா தெரியும், நிறையா தடவை நான் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஜிஎஸ்மே சைட் பை சைட் படிச்சுட்டு ஃபுல்லாகவே டெக்னிக்கல் மட்டும் கொஞ்சம் நல்லா டைம் கொடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த 2வது ஜேடிஓவில் வந்து என்னோட ரேங்க் வந்து கம்யூனிட்டி ரேங்க் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் எனக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு கிடச்சிது. ஓகே, இன்னொன்று வந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸாமில் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும், ஒரு இதில் மட்டும் பாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி என்னன்னா, இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, சிலபஸ் கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான். ஒரு 80% ஒரு 90% வந்து சிலபஸ்லாம் ஒன்று தான். நம்ம அதை ஒன்ஸ் ஒரு தடவை கான்செப்ட் கரெக்டாக வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அதை தான் கேட்க போகிறாங்க. வேறு புதுசாலாம் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. சில அந்த பேங்கிங் சைடோ இல்லை அந்த கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கொஞ்சம் அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறது கொஞ்சம் மாறும். ஆனால்
மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த ஒரு எக்ஸாம் மட்டும் டார்கெட் பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும் போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸாம், நான் இது வரைக்கும் நிறைய எக்ஸாம் ஃபெயிலாக போயிருக்கேன். நான் பாஸ் பண்ணது நிறைய எக்ஸாம், ஆனால் அதோட நிறைய ஃபெயிலாக போயிருக்கேன். ஆனால் நிறைய பேர் ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க. என்னன்னா, ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்து அந்த எக்ஸாம் வந்து அப்படியே முடிச்சிருவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்து அந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறோம், நம்ம ஏன் இவ்வளோ மார்க் குறைஞ்சிருக்கிறோம், நான் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ அதை அடுத்த எக்ஸாமில் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு அளவு நம்ம தவறுகளை குறைக்கிறோமோ நமக்கு அந்த அளவு வெற்றிகள் ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் தப்பை குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. அது ஒன்று தான். அது நிறைய பேர் இந்த ஃபீல்டில் பண்ண மாட்டாங்க. அது ஒன்று பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எல்லா எக்ஸாமையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பெய்டு இன்ஸ்டியூஷனுமே போனதில்லை. உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்டியூஷன் என்ன, அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டியூஷன்லேருந்து உங்களுக்கு கிடைச்சதான சப்போர்ட் என்ன, இது வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, ஓகே. நான் 2019 டிகிரி முடித்தேன். ஆக்சுவலாக நான் MBA படிக்கிறதா தான் பிளானு. ஆனால் எனக்கு வந்து 2019 அக்டோபரில் வந்து எனக்கு ஃபோன் வந்தது. மனிதநேயம் அவங்க அகாடமிலேருந்து எனக்கு கால் வந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு குரூப் 1 படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள், ஸோ அதனால் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ என்னன்னே தெரியாது. குரூப் 1 குரூப் 2னா என்னன்னே சத்தியமாக தெரியாது. அவங்க வந்து கூப்பிட்டாங்க. சரி நானும் படிக்க வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி சைதாப்பேட்டை வந்துட்டேன். வந்துட்டு எனக்கு வேலைச்சேரில் எனக்கு கிளாஸு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அக்டோபர் டு 2019 அக்டோபர் டு மார்ச் 2020 வரைக்கும் கிளாஸ் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் கொரோனா இஷ்யூஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுன் ஃபுல்லாகவே அந்த ஒரு 6 மாதம் தான் எனக்கு கிளாஸ் நடந்துச்சு. அந்த 6 மாதத்தில் நான் எடுத்த நோட்ஸ் மட்டுமே தான் ரிவைஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நான் எழுதின டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து குரூப் 1 தான். நான் அதில் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கான சக்ஸஸ் என்னன்னா, நான் நிறைய தடவை ரிவைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த 3 நோட்டு, என்னோட நோட்ஸ் வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக எடுப்பேன். நான் நோட்ஸ் எடுக்கிறது வந்து நிறைய பேருக்கு புரியும். ஆனால் அதே மாதிரி நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப குட்டி குட்டியாக எடுப்பேன். அதே மாதிரி ஷார்ட்டாக எடுப்பேன். நம்ம எழுதுறது வந்து நம்ம நிறையா நோட்ஸ் எடுக்கிறோம்னா, ஐயோ இதுனா இவ்வளோ நோட்ஸ் இருக்குது நம்ம திரும்ப படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் அந்த கண்டென்ட்டை குறைக்காம நோட்ஸ் எடுக்கிறதுங்க ஒரு கலை. முதல்ல அதை கற்றுக்கணும். நம்ம நோட்ஸு நம்ம கையில் எழுதி படிக்கிறது வந்து ஒரு 3 டைம் படிக்கிறதுக்கு சமம் அப்படிம்பாங்க. நம்ம கையால் எழுதி நம்ம படிக்கணும். ஸோ அதனால் எனக்கு அது எங்கள் ஃபேக்கல்ட்டி அதான் சொன்னாங்க. ஸோ அதனால் நான் எது படித்தாலுமே நான் எழுதி தான் படிப்பேன். அதுக்கப்புறம் அந்த 2020 வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுனு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வீட்டிலேருந்து தான் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா வீட்லேயுமே எனக்கு அந்தளவுக்கு படிக்கிறதுக்கான சூழ்நிலை கிடையாது. வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்கிற டைமில் வந்து ஃபுல் டைமாக படிச்சுக்கிட்டு அப்படி தான் இருந்தேன். ஏன்னா இப்போ லாக்டவுன் வேறு, ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒன்று. இன்னொன்று வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் தான் போகணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளால் போக வசதி இல்லைனாலும் நம்மளால் முடியும். அதுவும் இல்லாமல் இப்போது நாங்கள் 2019 வந்து கவர்மெண்ட் வந்து அப்போது அந்தளவுக்கு இனிஷியேட்டிவ்லாம் பெருசாக எடுக்கலை. ஆனால் இப்போது 2021 2022க்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்துருக்குறாங்க. என்னன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து SCGC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. அது வந்து கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் பேஜ். அதில் வந்து திறமையான ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கிளாஸ் எடுத்திருப்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ட்டு. அதை வந்து வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே பார்க்கலாம். அது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அது ஒன்று. அதே மாதிரி யூடியூப்பில் வந்து AIMTN அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் பேஜ். அதுலேயுமே அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே நல்லா இருக்குது. இப்போது மொபைலில் வந்து நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. அதுலேயுமே குரூப் 1க்கு குரூப் 2க்கு SSC எக்ஸாமுக்கு தேவையானது எல்லாமே மெட்டீரியல் அதில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ புதுசாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வரவங்க வந்து ஏதாவது இன்ஸ்டியூட் போகணுமா அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கான அந்த இன்ஸ்டியூட் கொடுக்குற அந்த ஒரு இது எல்லாமே நமக்கு ஆன்லைன்லேயே ஈஸியாக கிடைக்கிது. நம்ம அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கரெக்டாக அதை இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் ஆல் இண்டியா செல்ஃப் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்லேயும் படிச்சிருக்கீங்க. நான் முதல்வன் ஸ்கீம்ஸ்லேயும் வந்து செலக்ட் ஆகி வந்து நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் இப்போது குரூப் 1க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு அப்போது வந்து
ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் அந்த கோச்சிங் சென்டரில் படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். நான் லாஸ்ட் டைம் ஒரு தடவை 2022 எழுதினேன். எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. என்னோட கம்யூனிட்டியில் எனக்கு அந்த கட் ஆஃபில் நான் கிளியர் பண்ணேன். எனக்கு ஆனால் அப்போ நான் போகலை. ஏன் அப்படின்னா அது வந்து கொரோனா இஷ்யூஸ்னால எனக்கு அது ரொம்ப டிலேவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த பீரியடில் வந்து நான் போகலை. நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் 2023 வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. அதுலேயுமே நான் கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணிவிட்டு அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. நான் போனேன். அங்கே ஒரு 6 மாதம் கரெக்டாக அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அப்போக்கே வந்து சரி யூபிஎஸ்சி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போனேன். ஆனால் இன்ஃபேக்ட் நான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு அப்போ தான் குரூப் 2 மெயின்ஸுக்கான டைம். ஸோ அதனால் எனக்கு அங்கே போயிட்டு நான் யூபிஎஸ்சி படிக்கிறதா குரூப் 2 படிக்கிறதான்ட்டு எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு குழப்பம். ஆனால் எங்கள் சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் நான் கேட்டேன். இந்த மாதிரி ஒரு சஜஷன் மாதிரி கேட்டேன். நான் எதுக்கு நான் படிக்கிறது, குரூப் 2க்கு படிக்கிறதா யூபிஎஸ்சி படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூபிஎஸ்சி படிக்கிறது அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஏன்னா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் போகிறது அங்கே நிறையா கான்டாக்ட் கிடைக்கும், நிறையா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸ் வருவாங்க. அவங்கள நம்ம பயன்படுத்த தவறிட்டோம்னா அது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொன்னாங்க. சரி, சில பேர் என்ன சொன்னாங்க, சரி இப்போ குரூப் 2 இருக்குது, நீ ஆல்ரெடி குரூப் 1 மெயின்ஸ் வரை எழுதிருக்கிற, நீ அந்த நாலேஜ் வச்சுட்டு குரூப் 2 எழுதிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நல்ல போஸ்ட் வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் யோசிச்சு நான் முடிவு பண்ணேன் என்ன அப்படின்னா, சரி நமக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா குரூப் 2ல தான் இருக்குது. ஏன்னா நம்ம யூபிஎஸ்சி படிக்கணும்னா நமக்கு ரொம்ப டிலே ஆகும், டைம் ரொம்ப எடுக்கணும், அதுக்கு இன்னுமே நிறைய எஃபோர்ட் போடணும், அதுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து வேறு மாதிரி இது பண்ணணும். ஆனால் இப்போ குரூப் 2க்கு வந்து நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ அதனால் குரூப் 1 எழுதியிருக்கிறோம். அதனால் ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை வச்சு நான் ஃபுல் டைமாகவே அங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணேன். குரூப் 2 நல்லபடியாக எழுதி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற டைம்லையாவது வந்து நான் யூபிஎஸ்சி படிக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் அதுவுமே முடியாமல் போச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு மார்ச்சில் தான் எனக்கு ஜேடிஓ செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ அதனால் ஆல்ரெடி நான் ஜேடிஓ போன 2021 ஜேடிஓவில் வந்து எனக்கு ஒரு 2 ரேங்க்கில் தான் எனக்கு போச்சு, கிடைக்காம போச்சு. சரி, இந்த தடவை கொஞ்சம் மெனக்கெட்டு படிப்போம், இந்த தடவை எப்படியா இருந்தாலும் ஜேடிஓ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி படித்தேன். ஏன் நான் ஜேடிஓ முடிவு பண்ணேன்னா, எனக்கு ஜேடிஓ எக்ஸாம் வந்து May 27, 2023, யூபிஎஸ்சி எக்ஸாம் May 28, 2023. ஸோ அதனால் எனக்கு அப்பயுமே நான் யோசித்தேன், சரி பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி எதில் அதிகம் அப்படின்னா ஜேடிஓவில் தான் அதிகம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி ஃபுல் டைமாகவே அதுலேயுமே ஃபுல் டைமாக வந்து மெனக்கட்டு டெக்னிக்கல் மட்டும் நல்லா படித்தேன். நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதினேன். ரிசல்ட் வந்துச்சு. ஸ்டேட் கம்யூனிட்டி ரேங்க் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் ஹைவேஸில் வந்து ஜேடிஓ கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இங்கே யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு தராங்க. அது உங்களுக்கு எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? உங்களோட குடும்ப சூழ்நிலைக்கு அந்த அமௌண்ட் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிச்சு? ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கனாலுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நான் முதல்வன் அப்படின்னு ஸ்கீம் பண்ண இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி படிக்கிற பசங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபண்டாக 7500 ரூபா 10 மாதத்துக்கு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து இப்போ படிக்கிறதுக்கு வந்து கிராமப்புற மாணவர்களால் இப்போ அந்தளவுக்கு ரிசல்ட் காட்ட முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. அதே மாதிரி கஷ்டப்படுற பசங்களாலும் அது வந்து யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு வந்து அவங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து கன்சிடர் பண்ணி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் முதல்வன் அப்படிங்கிற ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி தகுதியுள்ள மாணவர்களுக்கு வந்து மாதம் 7500 ரூபா 10 மாதத்துக்கு கொடுக்குறாங்க. அதுக்குமே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதை கிளியர் பண்ணால் தான் அது எலிஜிபிள். நானும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனேன், கிளியர் பண்ணேன். எனக்கு மாதம் 7500 ரூபா ஸ்டைஃபண்டு கொடுத்தாங்க. அந்த அமௌண்ட்டு வந்து ஏன்னா இப்போது அந்த 7500 ரூபா மாதம் கொடுக்கறது வந்து கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம படிக்கிறதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது ஒரு டெஸ்ட் பேட்சை போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு மெட்டீரியல் வாங்கி போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளுக்கு வந்து அது நல்லபடியாக யூஸ் ஆகும். நானுமே அதை வச்சு தான் படித்தேன். மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி மெட்டீரியல் எதாவது பிரிண்ட் அவுட் பண்ணணுமா, என்னோட செலவுக்கு நான் அதான் பார்த்துட்டேன். வீட்டிலலாம் எந்த காசும் நான் கேட்கறது கிடையாது. அந்த அமௌண்ட்டை வச்சு இப்போ நான் யூபிஎஸ்சிக்குமே நான் அதை வச்சு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். என்னென்னா இப்போது நான் வந்து எனக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நான் அதை வச்சு தான் நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓரளவுக்கு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்த டார்கெட் வந்து இப்போ நான் அடுத்த யூபிஎஸ் தான் படிக்கணும். ஏன்னா என்னோடய டார்கெட் என்னென்னா, அல்டிமேட் டார்கெட் வந்து யூபிஎஸ் தான். அதுக்கான ஒரு கேட்வே தான் இப்போது ஜேடிஓ. ஏன்னா இப்போது ஃபினான்ஷியலாக ஒரு செட்டில் ஆகிக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நம்ம யூபிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தது உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கீம் தான்.
அதை நம்ம மாணவர்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இன்னுமே வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ அவங்க வைக்கிற அந்த டெஸ்ட்டு சீரியஸாக இருக்கட்டும், அவங்க நடத்துகிற கிளாஸஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்குது. நான் பேச்சுக்கெலாம் சொல்லலை, ரியாலிட்டி சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம அதை மட்டுமே ஃபாலோ பண்ணாலுமே நம்ம வந்து யூபிஎஸ்சி ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இன்னுமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எடுக்கணும்ன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் உங்களோட ஜேர்னியில் நீங்கள் சில பேர்த்த பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்களுமே உங்களை டிஸ்டர்பன்ஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தது, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, நீங்கள் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்னும் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டில் வந்துட்டு ஒரு அட்டம்ப்ட் ட்ரை பண்ணுவாங்க, கிடைக்கலன்னு அடுத்து இதை வந்து குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு த்ரூ அவுட் த ஜேர்னி ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் வந்து இதில் இருந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இது உங்கள் என்ன மோட்டிவேஷனில் வந்து இது வந்து உங்களை என்ன இந்த ஃபீல்டில் உட்கார வச்சுருக்கு? ஸோ அதை பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள். சரி, எனக்கு என்ன மோட்டிவேஷன் அப்படின்னா, இது வரைக்கும் அதாவது நாங்கள் இருக்கிற பகுதியில் வந்து யாருமே வந்து கவர்மெண்ட் வேலைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அரசு வேலைக்கு யாருக்குமே போனது கிடையாது. சொல்லப்போனால் நாங்கள் வசிக்கிற பகுதியில் நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட். ஸோ அதனால் எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து நல்லா படிப்பேன். எங்கள் அப்பா அம்மாவுமே நல்லா படிக்க வச்சுட்டாங்க என்னைய. அவங்க தான் படிக்கலை, ஆனால் என்னை நல்லா படிக்க வச்சுட்டாங்க. எனக்கு வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும், கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை. ஆனால் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். இதில் வந்து சஸ்டெயின் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம எதுலையுமே வந்து டிஸ்ட்ராக்ஷன் முதல்ல ஆகக்கூடாது. இப்போ ஆண்களாக இருந்தால் முதல்ல வந்து மொபைல் ஃபோனு, அப்புறம் இந்த ரியாலிட்டி சொல்கிறேன், இந்த லவ் பண்ணுற விஷயம், வேறு எதுனா டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக நம்ம கோல் என்னமோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி போகணுமே தவிர வேறு இதில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டோம்னா, உண்மையாக சொல்கிறேன், இந்த ஃபீல்டு வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும். அது ஒன்று. இன்னொன்று, கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் வந்து எழுதுகிறோம், ஃபெயில் ஆகுறோம், சரி அடுத்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கவே கூடாது. இந்த எக்ஸாம் நடந்துச்சா, ஃபெயிலாக போயிட்டியா, வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை பாரு, ஏன் கிளியர் பண்ணலை, ஏன் ஃபெயில் ஆன, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற போது அதில் கண்டுபிடிச்சிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பார்க்கணும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இப்போ நீ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சியாக நம்ம படிக்க வேண்டியது படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். படிச்சுட்டே இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு மறக்காது. இப்போது சிலது படிக்கிறீங்க, உங்களுக்கு மறந்துடுது அப்படிங்கிறீங்க, நீங்கள் அதை மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த மேட்டர் மறக்காது, கான்செப்ட் மறக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு அதே மாதிரி உங்கள் தவறுகளும் குறையும். எக்ஸாம் டைமில் வந்து உங்களோட தவறுகளும் குறையும். ஒன்று தான், நீங்கள் தவறுகளை எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ உங்களுக்கு வெற்றி ஈஸியாக கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபேமிலி சைடு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது கிடையாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டத்தில் தான் வந்து படிக்கிறாங்க. ஸோ ஃபேமிலி சைடு ஒரு காம்படிட்டிவ் ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்ன பண்ணால் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு? கண்டிப்பாக நம்ம ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்பவே வேணும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அவங்க படிக்காதவங்க. ஸோ அவங்க சைடில் வந்து எனக்கு ஃபினான்ஷியலாக வந்து நான் அவங்கள்ட்ட எதுவுமே கேட்டுக்கல. நான் உண்மையாக சொல்லணும்னா நான் அவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் நான் எதிர்பார்க்கல. என்னை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் அவங்க இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் நான் இன்னும் சீக்கிரமாக வந்து நான் ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் இப்போயும் நான் பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், பசங்க எதாவது படிக்கிறாங்களா அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணுற மாதிரி நடந்துக்கணும், அவங்கள சப்போர்ட் பண்ணணும். அவங்கள வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் பண்ணக்கூடாது முதல்ல. இப்போது பெண்களாக இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு இது, அதே மாதிரி ஆம்பளை பசங்களாக இருந்தால் சீக்கிரம் வந்து சம்பாரிச்சு போடு, நாங்களும் எவ்வளோ தான் வேலைக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து அவங்க மேலே வந்து ஏற்படுத்தினீங்கன்னா அவங்களுக்குமே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி படிக்கிறது அதில் கொஞ்சம் சிரமங்கள் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால் அவங்கள வந்து நம்ம எந்தளவுக்கு ஃப்ரீயாக விடுறோமோ அவங்க ஈஸியாக படிப்பாங்க, ஈஸியாக கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பேரண்ட்ஸும் இதுக்கு வந்து அவங்க ஒத்துழைக்கணும் கண்டிப்பாக. இப்போ ஒரு காம்படிட்டிவ் ஆஸ்பிரண்டாக இந்த ஃபீல்டில் நான் வெற்றி அடைகிறதுக்கு எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு காம்படிட்டிவ் ஆஸ்பிரண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? கேரக்டரிஸ்டிக்ஸு அப்படின்னா ஓகே, அதான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னு நல்லா கொஞ்சம் முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு மொத்தம் 3 தான் பார்க்கலாம். இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டென்ட் முதல்ல ரெடி பண்ணணும். கண்டென்ட் வந்து இப்போது எல்லாமே சோர்ஸ் நான் சொல்லிட்டேன். என்னென்னா
ஃபேஸ்புக்லேயும் எஸ்சிஜிசி அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். யூடியூப்பில் எய்ம்டிஎன் இருக்குது. ஏஐசிஎஸ்சிசி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதே மாதிரி நோக்கம் ஆப் இருக்குது. இவ்வளோ மெட்டீரியல் கொடுக்கறதுக்கான இவ்வளோ சோர்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்தி நம்ம நோட்ஸ் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டோ போகிறது அது உங்கள் விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். அது நீங்கள் போயிட்டு அதில் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு, ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். கொஸ்டினில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட் சீரிஸ் போடணும். நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலுமே உங்களை நீங்களே வந்து ஒரு பரிசோதனை செய்கிறதுக்கு டெஸ்ட் சீரிஸ் தான் முக்கியம். டெஸ்ட் சீரிஸ் போடும்போது தான் நீங்கள் எந்த அளவுக்கு தப்பு பண்ணுறீங்க, எந்த இடத்துல லேகாக இருக்கிறீங்க, அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னு நமக்கு தெரிய வரும். முதல்ல நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு தவறுகள் குறைக்க முடியும். ஸோ அதனால் இந்த 3 தான்: கண்டென்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டெஸ்ட் சீரிஸ். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் வந்து குரூப் 1லையுமே கிளியர் பண்ணியிருக்கீங்க, குரூப் 2லையும் கிளியர் பண்ணியிருக்கிறீங்க. குரூப் 2வில் சர்வீஸ் வந்துடுற அளவுக்கு வந்திருக்கு. குரூப் 1ல் நீங்கள் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வந்து ஸ்லைட் ஒரு ரேங்க்கில் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த குரூப் 1 குரூப் 2க்கான ப்ரிலிமினரிக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்ததுன்னா என்ன பண்ணணும்? அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் ப்ரிலிமினரிக்கு எந்த மாதிரி பண்ணணும், மெயின்ஸ் எந்த மாதிரி வந்ததுன்னா அப்ரோச் பண்ணணும்? இது உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் குரூப் 1 எடுத்துட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்கும் போதே கான்செப்ட் நல்லா படிச்சிருங்க. படிச்சுட்டு நீங்கள் மெயின்ஸுக்கு முதல்ல ரெடி பண்ணி வைங்க. ஏன்னா நீங்கள் மெயின்ஸுக்கு முதல்ல எந்தளவுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி வைக்கிறீங்களோ அதை முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்ஸுக்கு ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிட்டத்தட்ட கவர் ஆயிரும், எல்லாமே கவர் ஆயிரும். ஏன் நான் மெயின்ஸுக்கு முதல்ல கவர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு வந்து ஒரு 2 மாதம் 2.5 மாதம் தான் டைம் இருக்குமே. அந்த குறிப்பிட்ட ஒரு 2 மாதத்தில் வந்து உங்களால் வந்து மெயின்ஸுக்கான சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மெயின்ஸுக்கு அது சிலபஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை முதல்ல கவர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஓரளவு கவர் ஆயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மெயின்ஸுக்கு வந்து நல்லா நோட்ஸ் ரெடி பண்ணிடுங்க, தென் ப்ரிலிம்ஸுக்கு படிக்க ஆரம்பிங்க. மேக்ஸ் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஏன்னா மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஜிஎஸ்சில். 175 கொஸ்டின்ஸு ஜிஎஸ் ப்ளஸ் வந்து ஆப்டிடியூட் வந்து ஒரு 25 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 25ல் ஒரு மினிமம் ஒரு 20+ போட்டிருந்தா தான் நீங்கள் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் மெயின்ஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டாலே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் மெயின்ஸுக்கு வந்ததுன்னா எந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணீங்க? நோட்ஸு, அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி புக்ஸு, இல்லை வந்து டெஸ்ட்டுக்கு எந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணீங்க? இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில். சரி, ஓகே. நான் மெயின்ஸுக்கு வந்து நான் எங்கேயுமே டெஸ்ட் பேட்ச் போடல, ரியாலிட்டி சொல்லிடுறேன். நான் வந்து டெஸ்ட் பேட்ச் போடல. ஏன்னா என்கிட்ட அப்போ அமௌண்ட்லாம் எதுவுமே கிடையாது, வீட்லேயுமே நான் அப்படி கேட்கறது கிடையாது. எனக்கு வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்களோட டெஸ்ட் சீரீஸான அந்த ஒரு கொஷின் பேப்பரும் அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் எனக்கு கிடச்சிது. நான் அதை வச்சு தான் நான் வந்து ரெடி பண்ணேன். அதே மாதிரி அதோட எக்ஸ்ட்ராவும் நான் ஓரளவுக்கு என்னால் என்ன ரெடி பண்ண முடியுமோ யூடியூப்லேயும் சரி கூகுள்லேயும் சரி நிறையா சர்ச் பண்ணி நானும் நிறைய கண்டென்ட் நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்ஸ்டியூட் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம எஃபர்ட் கொஞ்சம் நம்ம நிறையா போடணும். அப்படின்னு இருக்கும்போது நான் வந்து நல்ல கொஸ்டின்ஸ் நான் ஒரு எப்படி சொல்கிறது கண்டென்ட் நல்லா ரெடி பண்ணிட்டு மெயின்ஸுக்கு வந்து இதை தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அந்தளவுக்கு நான் கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்குமே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா கொரோனா பீக்கு ஃபஸ்ட்டு வேவ் வந்தபோது கிட்டத்தட்ட 9 மாதம் இங்கே சென்னையில் தான் இருந்தேன், வீட்டுக்கெலாம் நான் போகல. அந்த 9 மாதம் முழுக்க மெயின்ஸுக்கு மட்டும்தான் நான் ரெடி பண்ணேன். ஏன்னா அந்த 9 மாதம் ரெடி பண்ண அந்த மெயின்ஸ் நோட்ஸ் தான் எனக்கு இன்னும் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் குரூப் 1 போன ஃபஸ்ட்டு மெயின்ஸுக்கும் படித்தேன், 2வது குரூப் 1 மெயின்ஸுக்கும் படித்தேன், குரூப் 2 மெயின்ஸுக்குமே நான் அதை தான் படித்தேன். ஏன்னா என்னோட நோட்ஸ் வந்து அந்தளவுக்கு நான் தரமாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு என் நோட்ஸ் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. சரி, நம்ம எடுக்கிறத விட வேற என்னாலும் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நான் எடுத்தேன். என்கிட்ட நோட்ஸ் உண்மையிலே ரொம்ப நான் நல்லா எடுத்திருக்கேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, உங்களோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு யாராச்சும் மென்டார்ஷிப் வந்து ஒருத்தம் பண்ணாங்களா? இல்லை நீங்கள் இந்த எப்படி நோட்ஸ் எடுக்கிறது இல்லை பேப்பருக்கு வந்ததுன்னா எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு வந்து எங்கள் சீனியர் ஒன்று மணி அண்ணன் அப்படி இருக்கிறாங்க, இவர் தான் அவருமே எனக்கு ரொம்ப கைட் பண்ணார்.
ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மென்டார்னு அவர் தான். ஏன்னா அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு மெயின்ஸ் வந்து எப்படி எழுதணும், எந்த மாதிரியான ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும், என்ன எழுதணும், எதை எழுதக்கூடாது அப்படின்லாம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி உண்மையாக சொல்லணும்னா இப்போ அவர் இல்லைன்னா நான் இல்லை. இது வந்து நான் வீடியோக்காகலாம் எதுவும் சொல்லலை. உண்மையிலுமே எனக்கு அவர் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. படிக்கிறது சம்மந்தமாக வந்து நான் என்ன டவுட் கேட்டாலும் எனக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுவார். இன்னுமே வந்து நான் ஏதாவது இந்த சப்ஜெக்ட்லேயோ இல்லை வேறு எதனா ஒரு டவுட்னா நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் கேட்பேன். நல்லா கிளாரிஃபை பண்ணுவார். அதே மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்கள கைட் பண்ணுறதுக்கு ஒரு கைடு வேணும். அது வந்து நம்ம கூட படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை டீச்சராக இருந்தாலும் சரி, வேறு இன்ஸ்டியூட்டோட ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அவங்களுக்கு ஒரு கைடு கண்டிப்பாக வேணும். அது கைடு இருந்தால் நமக்கு வந்து நம்ம என்ன ஏதாவது தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நம்மளை சரி பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னு நமக்கு தெரியாமலே இருந்துச்சுன்னா அந்த தப்புலேயே தான் போயிட்டுருப்போம். அதை சரியாக வழி நடத்துறதுக்கு வந்து ஒரு கைடு கண்டிப்பாக வேணும்னு தான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட்டையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக்கல்ட்டியோ யாராவது ஒரு ஆள் இந்த ஃபீல்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் ஒரு கைடு ஒன்று முக்கியம். இனிமேல் இந்த ஃபீல்டுக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த ஃபீல்டுக்கு அவங்க வர்றதுக்கான பர்பஸ் என்னவாக இருக்கணும்? கவர்மெண்ட் சர்வீஸில் போயிட்டு அவங்க என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? என்ன பண்ணணும்? ஓகே, இப்போ இந்த ஃபீல்டுக்கு வரவங்கலாம் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். என்னன்னா, ஒன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் போராடுங்க. ஏன்னா பாதியில் விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற பழக்கம்லாம் ஏற்படுத்திக்காதீங்க. ஒன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சி போராடுங்க. அதாவது இந்த பாதியில் விடுறது, நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிரியேட் பண்ண வேணாம். ஏன்னா உங்களால் முடியலன்னா வேறு எவனாலையும் முடியாது அப்படின்னு நினச்சி படிங்க. சரிங்களா? அதே மாதிரி சோர்ஸஸ்லாம் நிறையா இருக்குப்பா. உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்குது. நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே உண்மையாகவே சொல்கிறேன், உங்களுக்கு தங்குறதா இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், இங்கே நிறையா பேர் இருக்கிறாங்க. அதை நீங்கள் கரெக்டாக வழியில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். அடுத்து உங்களோட இலக்கு என்ன? நீங்கள் எதை நோக்கி இப்போ போயிட்டுருக்கீங்க? அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். என்னோட அல்டிமேட் டார்கெட் வந்து யூபிஎஸ்சி ஐஏஎஸ் கிளியர் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு வந்து ஃபினான்ஷியலாக நமக்கு முதல்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஃபினான்ஷியலாக வந்து செட்டில் ஏன்னா இப்போ நம்ம யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு கண்டிப்பாக ஆப்ஷன் சப்ஜெக்ட் முடிக்கணும். அதுக்கு வந்து கிளாஸ் போகணும், ஃபீஸ் கட்டணும். அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் போடணும், ஃபிலிம்ஸுக்காக இருந்தாலும் சரி, மெயின்ஸுக்காக இருந்தாலும் சரி. ஏன்னா அது போடாமல் நம்மளால் யூபிஎஸ்சி வந்து எழுதலாம். ஆனால் நம்ம வந்து அந்த ஆல் இண்டியா ரேங்க் எடுத்தால் தான் நமக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஸோ அப்படிங்கும் போது நமக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ்லாம் கண்டிப்பாக போடணும். அது ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லாம் உண்மையாகவே ரொம்ப செலவாகும். ஸோ அப்படின்னு இருக்கும் போது நான் என்ன முடிவு பண்ணேன், ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைச்ச உடனே வேறு எந்த எக்ஸாமுக்கு எழுதாமல் அல்டிமேட் டார்கெட் ஒன்று யூபிஎஸ்சி, இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து குரூப் 1ல் டெப்யூட்டி கலெக்டர் இருக்குது. அதுவுமே நமக்கு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், குரூப் 1 ஆர் யூபிஎஸ்சி இது ரெண்டு தான் நான் படிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் குரூப் 1க்கும் படிச்சுட்டு தான் இருக்கேன், யூபிஎஸ்சிக்கும் நான் சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ இந்த அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட் கொடுத்ததெல்லாம் நான் படிக்காமல் சும்மா போய் எழுதிட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிட்டு எழுதிட்டு வந்தேன். இந்த அட்டெம்ப்ட் நான் ஓரளவுக்கு கொஞ்சம் படித்து தான் கிளியர் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஓரளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நான் யூபிஎஸ்சி கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். அது கண்டிப்பாக நடக்கும். உங்களோட எண்ணங்களும் உங்களோட செயல்களும் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும். இது என்னோட சைடு இருந்து வந்ததுன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? உங்களோட இன்டர்வியூ வந்ததுன்னா ரொம்ப பல பேர்த்துக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த இன்டர்வியூ பார்த்து போட்டு வந்ததுன்னா பல பேர் இன்னும் வந்து முயற்சி பண்ணணும். நிறைய பேர் கிவ் அப் பண்ணுறாங்க இந்த ஃபீல்டுலேருந்து. நிறைய பேர் 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்காக மட்டும்தான் வந்து உங்களை நான் இப்போது இன்டர்வியூ பண்ணி வந்ததுன்னா போட்டேன். இப்போ இதில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணாத எக்ஸாம் இல்லை, கிளியர் பண்ணாத வந்து ஏரியா கிடையாது. ஸோ இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து எல்லாத்துக்கும் போடுறேன். நீங்கள் இப்போ கொடுத்த ஸ்பீச் வந்ததுன்னா பல பேர்த்துக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களை பார்த்துட்டு மென்மேலும் வந்ததுன்னா பல பேர் சக்ஸஸ் அடையணும். நீ அடுத்து வந்து உங்களை நான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மணி விஜய் எஜுகேஷன் சார்பாக நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து எனக்கு பொறுமையாக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.